அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டான விசுவா வசு ஆண்டில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, இந்த தமிழ் புத்தாண்டில் கிடைக்க போகும் அதிரடியான வாய்ப்புகள் அடுத்த 365 நாட்களில் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் 12 ராசிகளில் அதீத நன்மையும் முதன்மையான யோகத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் 2025 தமிழ் புத்தாண்டில் பல கிரகநிலைகள் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெற போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கிய சில நாட்களிலே, குறிப்பாக ஒரு மாதத்திற்குள்ளதாகவே ஜென்மராசியில் வலம் வந்த குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். முழு சுபகிரகமான குரு ஜென்மத்தை விட்டு விலகுவது உறுதியாகவே ஜென்ம குருவால் ஏற்பட்ட பல சிரமங்கள், தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்படும். இந்த தருணத்தில் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவர் மத்தியிலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு ஒற்றுமை குறைவு, மனவேதனை, பல்வேறு வகையான பிரச்சனை என பல சூழ்நிலைகளை சந்தித்து வந்த நிலையில் நிச்சயமாக அவற்றில் நல்ல மாறுதல் கிடைப்பதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது அவர் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றாலும் கூட மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் தனஸ்தானத்தை தான் வலு சேர்க்க போகிறார். எனவே உறுதியாக முழு சுபகிரகமான குரு ஜென்மத்தை விட்டு விலகுவதில் இந்த விஷுவா வசு ஆண்டில் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த பல்வேறு வகையான இனிமையான செய்திகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என நெடுங்காலமாக சேமித்து வைத்து வரக்கூடிய உங்களுக்கு உறுதியாகவே இதற்கான பலனை அறுவடை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் நிச்சயமாக அமைய போகிறது. சொந்த வீடு வாங்குவதோடு மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த வாகனங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எவ்வித தடையும் இன்றி கிடைக்கிறதுங்க. இந்த தருணத்துல ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான நல்ல அற்புதமான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் திருக்கணிதத்தின்படி கர்மஸ்தானத்தில் கொண்டிருந்த சனி லாபஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். இந்த வருடத்தின் இறுதியில் முழுமையாகவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே சனியின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்வித தடையும் இன்றி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக அற்புதமான பலனை இந்த வருடத்தில் அள்ளி கொடுக்குங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பத்திற்கு இடமான பல நல்ல வாய்ப்புகளை உத்தியோக ரீதியாக சலுகைகளாக பெறுதல், விரும்பிய மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருந்து சுக்கிர தசை உள்ளிட்ட, குரு தசை உள்ளிட்ட
தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையிலும் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனி விலக்கி விடுகிறாருங்க. எனவே சனியின் அமைப்பால் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென தொழில் துவங்குதல், மூலதனத்தை உருவாக்கக்கூடிய சரியான செயல்பாடுகளையும் திட்டங்களையும் யூகங்களையும் நன்கு வகுத்து செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூடும். நிதி நிறுவனத்தின் ஆதரவு கிடைப்பதோடு முதலீடுகளை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு தற்போது லாபத்தில் வீற்றிருக்கிறார். திருக்கணிதத்தின்படி இந்த வருடம் துவங்கிய சில நாட்களிலேயே கர்மத்தில் நுழைந்தாலும் ஆகிய பஞ்சாகமத்தின்படி 3 மாதங்களுக்கு பிறகுதான் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் வலு சேர்க்க போகிறாருங்க. எனவே எதிர்மறையான எண்ணங்கள், கற்பனையான பயம் போன்றவை உறுதியாக விலகும். தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் தைரியஸ்தானத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 4, 5, 6, 7, 8, 9 என பல இடங்களை வலுப்படுத்தினாலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பு சாதகமாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். விளையாட்டு துறையிலும் சாதனை புரிவதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாய துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகை இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை மாறி வலம் வந்தாலும் பெரிய அளவிலான தடை தாமதங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சந்திரன் தற்போது இந்த வருடம் முழுவதுமே பெரும்பாலும் சாதகமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் வலம் வர போகிறாருங்க. இந்த வருடத்தின் துவக்கத்தில் விரயத்தில் உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு ஜென்மத்தில் நுழைந்து பல அதிரடியான மாற்றங்களை 12 இடங்களிலும் ஏற்படுத்த போகிறார். 12 இடங்களிலும் மாறி வலம் வரக்கூடிய சூரியனின் அமைப்பால் சூழ்நிலைக்கும் காலநிலைக்கும் ஏற்றவாறு சற்று திட்டமிட்டு செயல்பட்டால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் யோகஸ்தானத்தையும் வலு சேர்க்கும் போது லாபஸ்தானத்தையும் வலு சேர்க்கும் போது சூரியன் திடீரென புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் துவக்கத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார். அதற்கு பிறகு 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட துவக்கத்தில் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. கலைத்துறை, அரசியல் துறை வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பல மடங்கு உயர்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வித்யாகரகரான புதனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த வருடத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை இந்த 2025 தமிழ் புத்தாண்டை மிக சிறந்ததாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்த முன்னேற்றமான வாய்ப்புகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.